உட்காந்து சாப்பிடலாம் உட்காந்து இட்லியை தொட்டு மிளகாப்பொடியோட வாயில் வச்சவொடனே விற்கின பிறகுதான் தண்ணி அப்படிமா. ஆனால் பெண் பிள்ளைக்கு 3 வயசுலேயே சொல்லி கொடுத்துருவாங்க, சாப்பிட உட்காரல தண்ணியோடு எடுத்துக்கிட்டு உட்காருன்னு. ஆண் பிள்ளை தான் ரொம்ப டிபெண்டாக வளருவான். அத்தைங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் தம்பிக்கோ தான் பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட பொண்ணே இருக்காது, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பையனோட முகத்தில் உங்கள் அப்பாவுடைய முகம் இருக்கும், அது அண்ணனின் முகம், தந்தையின் முகம். அப்போ அத்தைக்காரிங்க எல்லாருமே ஆண் பிள்ளைங்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ சிறு வயதில் அம்மாவின் அனுசரணை, அக்காவின் அனுசரணை, அத்தையின் அனுசரணை. எதிர் வீட்டில் ஒரு அக்கா சின்ன வயசில் தூக்கி வளர்த்துருக்கும், டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அக்கா செலவுக்கு காசு கொடுக்கும். இங்கே வீட்டில் காசு கொடுக்கணும், அந்த அக்காட்ட போய் அழுது நிற்பான். அது 100 ரூபா காசு கொடுத்து அப்பாட்ட சொல்லாதரா தம்பின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். அதற்கு பிறகு தோழிகளின் அனுசரணை. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்லாம் ஒரு போய் ப்ராஜெக்ட் எழுத மாட்டான், எல்லாமே படம் வரைந்து பாகங்களை குறியெல்லாம் பொண்ணுங்க தான் எழுதி கொடுக்கும். சரிதானே? ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெஸ்டியா இருந்துட்டா அவங்க கூட சேராத, இவங்க கூட போகாத, வண்டியில் வேகமாக போகாத, வீட்டுக்கு சீக்கிரமாக போ, சனிக்கிழமை சாயந்தரம் ஊர் சுத்தாத, வீட்டில் அடைஞ்சு கிட, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், தூங்கிட்டியான்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு